ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவை வச்சு சுவையான இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஒரு பணியாரம் வெளியே நல்லா கிறிஸ்பியா, அதே நேரத்துல உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒன்னொன்னுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். சரி வாங்க இந்த இனிப்பு பணியாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான இனிப்பை நம்ம தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணியில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா அதுவே போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 4 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ கரைச்சி வச்ச அந்த வெல்லத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காவை நல்லா நான் துருவி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம போட்ட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு இடத்துல இனிப்பாகவும் ஒரு இடத்துல இனிப்பு இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, பணியாரத்துக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பணியாரக்கல்லை வச்சு அந்த பணியார குழியில் 1/4 அளவு எண்ணெயை நம்ம விட்டுக்கலாம். நீங்கள் இதில் 1/4 அளவுக்கு மேலே எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு இதில் ஊற்றும் பொழுது எண்ணெய் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம 1/4 அளவு இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த பணியார மாவை இதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் மிதக்கும் போதே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற போல தான் இருக்குது. நீங்கள் டெய்லியும் வீட்டில் இட்லி, தோசை அப்படின்னு செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணியாரம் சைடெல்லாம் நல்லா பொன்முருவலாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பக்கமும் வேகிறதுக்காக இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி பொன்முருவலாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம பணியாரம் ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமுமே நல்லா பொன்முருவலாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பணியாரத்தை இதிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்த இனிப்பு குழி பணியாரம் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே போல் நம்ம வச்சிருக்க மீதமுள்ள மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பணியாரத்தை நீங்கள் சாப்பிடும்பொழுது இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சைடிஷ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை டிஃபனுக்கு மட்டும் நீங்கள் செய்யாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பணியாரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. வேறு இன்னும் நிறையா வெரைட்டியான பணியாரத்தை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை செஞ்சு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.